ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ராஜ்மாவை கிரேவி செஞ்சு சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்ருப்போம். அதில் என்னென்னலாம் சத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராஜ்மாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். கூடவே ராஜ்மாவை வச்சு ஒரு சூப்பரான வடை ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் 1 கப் ராஜ்மா எடுத்துருக்கிறேன். நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, ராஜ்மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேன். வடை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வடையாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ராஜ்மா சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மாவில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. பாடி வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ராஜ்மா எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்க நார்ச்சத்துனால நமக்கு பசி உணர்வை கட்டுப்படுத்துது. ஸோ நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண உதவுது. நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வரும்போது கேன்சர் செல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்குது. நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்குது. இதய நோய் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. மூட்டு வலி வராமல் தடுக்குது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B6 இருக்கிறதுனால நம்மளோட தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது. நம்மளோட சருமத்தை பாதுகாப்பாக வச்சுக்குது. இப்போ பாருங்கள், வடை நல்லா பொரிஞ்சு கலர் மாறி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம மசால் வடையெல்லாம் எந்த ஸ்டேஜில் எடுப்போமோ அதே மாதிரி இந்த ராஜ்மா வடையும் நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வடையை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் அடுத்த பேட்சை போட்டு எடுத்துடுறேன். நீங்கள் வடை செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ராஜ்மாவை குக் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கிறதுனால அது உள்ளெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா உள்ளே வெந்து வந்திருக்கும். நல்லா 2 பக்கமும் ஈவனாக கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். 1 கப் ராஜ்மா எடுத்திருந்தேன். அதில் எனக்கு 15 வடை வந்துருந்துச்சு. நம்ம சாதாரணமாக கடலைப்பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராஜ்மா வடை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.